முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். மார்ச் மாதம் 4ஆம் தேதி சரியாக மாலை 5 மணிக்கு இந்த ஆடியோ என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் வரையிலும் புதிய காற்று சுழற்சியும், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் சுமத்ராவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்றழுத்தமும் சரியாக நேற்று மாலை உருவாகியது. இதனை பற்றி தெளிவாக விவரிப்பதற்கு முன் இதுவரையிலும் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். வரக்கூடிய மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேல் தென் தமிழக மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 8 மற்றும் 9 தேதிகளில் கிழக்கு திசை காற்று மற்றும் காற்று சுழற்சியின் காரணமாக, அதற்கு பிறகு மார்ச் மாதம் 13ஆம் தேதி இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது மார்ச் 14 மற்றும் 15, 16, 17, 18 இந்த தேதிகளில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் 12ஆம் தேதி எதிர்பார்த்திருந்தோம். அதோடைய நகர்வில் சற்று பின்னடைவு இருக்கிறது என்று நேற்றைய தினமே வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனாலும் வரவேண்டிய நிகழ்வு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்து இதுவரையில் 3 அறிக்கை நேற்றோடு பதிவு செய்யப்பட்டது. அந்த 3 அறிக்கையிலையுமே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். மார்ச் 7, 8 வரணும், இல்லைனா மார்ச் 12 வரணும், இல்லைனா மார்ச் 14, 15, 16, 17, 18 உறுதியாக வரணும். அப்படியும் தாமதமாகுதுன்னா மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே வந்தாகணும் அப்படின்றத தெளிவாகவே சொல்லிட்டோம். கண்டிப்பாக வரும். துளி அளவிலும் மாற்றமில்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை பணிவன்போடு தெளிவாக மக்களுக்கு உண்மையான விஷயத்தை எந்த ஒரு மாற்றமும் இன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயம். அதனால் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அநேக மாவட்டங்களுக்கும் மழை எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும், தென் தமிழக மாவட்டங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்படும். சென்னையாக இருக்கட்டும், புதுச்சேரியாக இருக்கட்டும், தெற்கே திருநெல்வேலியாக இருக்கட்டும், மேற்கே கோயம்புத்தூராக இருக்கட்டும், எல்லா பகுதிகளுக்கும் அறிக்கை வரும். எல்லாரும் நேற்று தினம் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ், அதுக்காக நான் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பதில் அளிக்க முடியாது. ஆனால் 38 மாவட்டத்திற்கான அறிக்கையும் அடுத்த 2 தினங்களில் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த மழை எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறது, எப்படிப்பட்ட காலநிலை அமையப் போகிறது என்பது பற்றி விரிவாக அறிக்கைகள் வெளியிடப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம்.